மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஜூலை திங்கள் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் 3768 என்கின்ற இலக்கோடு 13 அரசு சேவை துறைகள் 43 வகையான சேவைகளை தருகின்ற வகையில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஊரக பகுதிகளை பொறுத்தவரை 6232 முகாம்கள் 15 துறைகளின் சார்பில் 46 வகையான சேவைகள். பெருநகர சென்னை மாநகராட்சி போன்ற நகர்ப்புற பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை என்று 13 வகையான துறைகளின் சார்பில் 43 வகையான சேவைகள் வழங்கும் திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் தொடங்கப்பட்டது. நகர்ப்புற பகுதிகளை பொறுத்தவரை 3768 இடங்களிலும், ஊரக பகுதிகளை பொறுத்தவரை 6232 இடங்களிலும் என்று ஒட்டுமொத்தமாக இந்த முகாம்களின் எண்ணிக்கை 10,000 என்று நிர்ணயிக்கப்பட்டு இந்த முகாம்கள் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் இதுவரை கடந்த 2 மாதங்களில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 5474. 10,000 என்கின்ற இலக்கோடு தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த முகாம்களில் இதுவரை 50% கடந்திருக்கிறது. 5474 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த முகாம்களின் மூலம் பெறப்பட்டிருக்கிற விண்ணப்பங்கள் 43,70,449. பெரும்பகுதியான விண்ணப்பங்களுக்கு அந்தந்த முகாம்களிலேயே தீர்வு காணப்படுகிறது. கொஞ்சம் காலம் எடுத்து தீர்வு காணப்பட வேண்டிய முகாம் அந்த விண்ணப்பங்கள் அலுவலர்களால் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சரியான பதிலும் அனுப்பி எவ்வளவு காலத்திற்குள் இது முடிவடையும் என்கின்ற விவரங்களையும் அவர்களுக்கு தெரிவித்து அவர்கள் முழு நிறைவடைகிற வகையில் பொதுமக்களுக்கு பெரிய அளவிலான திருப்தி அளிக்கிற வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 200 மாநகராட்சி வார்டுகள் இருக்கிறது. ஒரு வார்டுக்கு 2 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் சென்னையில் இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 202 முகாம்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலேயும் 50% கடந்து இந்த முகாம்கள் நடத்தும் பணி நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் 198 முகாம்கள் நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு வட்டத்திற்கு 2 என்கின்ற வகையில் நடத்தப்படுகிற இந்த முகாம்கள் சென்னையை பொறுத்தவரை 50% கடந்து மிக சிறப்பான வகையில் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு ஒரு தன்னிறைவை தந்து கொண்டிருக்கிறது. நான் முதலிலே சொன்னதைப் போல 13 துறைகளின் வாயிலாக 43 வகையான சேவைகளை வழங்கும் இந்த முகாம்களில் ஒவ்வொரு முகாமிலும்
2000 3000 பேர் என்கின்ற வகையில் விண்ணப்பங்களை அளித்து தீர்வு கண்டு வருகிறார்கள். இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதற்கான விண்ணப்பங்களும் தரப்படுகிறது. அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தருகிற அளவுக்கு ஒவ்வொரு முகாமிலும் தன்னார்வலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த முகாம்களில் மாற்றுத்திறனாளர் பெருமக்களுக்கு உதவுகிற வகையில் 3 சக்கர வாகனங்களோடு தன்னார்வலர்கள் இங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த முகாம்களை அத்துணை சேவை துறைகளுடன் இணைந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது.